ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சீஸ் பிரெட் ஆம்லெட் எப்படி செய்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கடலெண்ணெயை நம்ம இந்த கிண்ணத்தில் ஊற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்கு நம்ம வெறும் மிளகாய்த்தூளை யூஸ் பண்ண போகிறோம். வெறும் மிளகாய்த்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். நண்பர்கள் அனைவரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு முழுசாக புரியும். உப்பு சேர்த்த பிறகு இனிப்பு சுவைக்காக நாம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணணும். எல்லா பொருளையும் ஆட் பண்ண பிறகு நம்ம ஸ்பூனால் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கணும். நம்ம எண்ணெய், சர்க்கரை, உப்பு, மிளகாத்தூளையா ஒன்றா கலக்கிறோன்னா இதை முட்டையில் போட்டுன்னு வச்சிங்களேன், அது எப்படி சொல்கிறது, சரியாக கலக்க முடியாது. அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும். ஆனால் நம்ம கலக்கிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும். இந்த ஸ்டைலில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம முட்டையை அடித்து ஊற்றும்போது நம்ம கலந்த பொருளோட முட்டை கரெக்டாக ஒன்றா மிக்ஸ் ஆகும். இப்போ முட்டையை கலக்க போகிறோம். நான் 2 பிரெட் ஆம்லெட் பண்ணுறதால 6 முட்டை எடுத்துகிட்ருக்கேன். எல்லா முட்டையும் கிணத்துல உடச்சி ஊற்றிட்ட பிறகு நான் அந்த முட்டையை எல்லாத்தையும் நல்லா கலக்கணும். நல்லா கலந்தால் தான் நம்ம போட்ட பொருளோட அந்த முட்டை கிட்ட எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகும். இப்போ தோசைக்கல்லை காய வச்சிட்டோம். காய வச்சிட்ட பிறகு அதில் முதல்ல நம்ம அடித்து வச்ச முட்டையை ஊற்றுறோம். முட்டையை ஊற்றிட்டு வட்டம் ஷேப்பில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நான் அடித்து வச்ச முட்டையில் பாதி முட்டையை தான் ஊற்றிருக்கேன். நீங்களும் அப்படி ட்ரை பண்ணுங்கள். அடித்து வச்ச முட்டையை வட்டமாக ஊற்றிட்ட பிறகு நாம் 2 ஸ்லைஸ் ப்ரெட்டை அந்த ஊற்றின முட்டையில் தொட்டு 2 ஸ்லைஸ் ப்ரெட்டையும் ஆப்போசிட் சைடாக நேராக வைக்கணும். 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. மறக்காமல் அந்த வட்டத்தை சுற்றி எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அதுக்கு தோசைக்கல்லை அடியில் விட்டுட்டு 2 சைடும் போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுறேங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு பெரட்டுங்க. பெரட்டிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண பிறகு நாம் வச்சுருந்த சீஸ் ஸ்லைஸை அந்த ப்ரெட்டோட ஒரு பக்கத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சைடு திருப்புங்க. ஒரு சைடு வச்சுட்டு 10 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. 10 செகண்டுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பிட்டு அதையும் ஒரு 10 செகண்ட் விடுங்க. இப்போது எடுத்துருங்க. சுவையான சீஸ் பிரெட் ஆம்லெட் ரெடி. வாங்க இப்போ நம்ம 4 ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு டொமேட்டோ சாஸ் ஊற்ற போகிறோம். பாருங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா நண்பர்கள் அனைவரும் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மேலே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.